ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே. அம்மா ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. எந்த நாயே ஏத்து போட்டுப்பான்னு தெரியலையே. யாடி எவரையா அறுத்து போட்டீங்க? யாடி ஒண்ணுக்கா ஆகல. யாடி நான் ஊடு கடத்த உங்களுக்கு பிடிக்கலையாடி? யாடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டுல வந்து வாட்ச் பிள்ளை முன்னாடியே? யாண்டி ஏண்டா என்னடா இது பாடுறா இப்படி சூனி வைக்கிற மாதிரி நமக்கு வச்சிருக்காங்க. நம்ம சாவணும்னு நம்ம ஊருக்கு முன்னுக்கு வர நம்ம ஊடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கலாம்ல. எவன் வச்சிருப்பா இது மாதிரி சொல்றா? எவன் வச்சிருப்பா? முன்னாடி கட்டால வச்சிருப்பான். அவனை தவிர்த்து யாரையும் வைக்க முடியாது. அவன் தான் வச்சிருப்பான். அவளை தவிர்த்து யாருமே வைக்கிறோம். நாங்க வைக்கிறோமா? நீ தாண்டி வச்ச உனக்கு தாண்டி எனக்கு புத்திருக்கு. உங்க குடும்பத்துக்கு புத்திருக்கு தெரியும். உங்க குடும்பத்துக்கு புத்திருக்கு. எனக்காடி எலுமிச்சு பழசா அறுத்து வைக்கிறேன். கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். உனக்கே ஆப்பு வைக்கத்தாலே பாரு. புடிங்க அடிச்சுட்டு ஓடியால பாரு. இந்த ஓட்ட விட்டறிய கடவுள் பாத்துக்கிட்டா கடவுள் பாத்துக்கிட்டா இருக்கு. கடவுள் பாக்குறான். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஐயக்கு பண்றாங்க கடவுள் பாத்துக்கிட்டு. எங்களுக்கு குறைஞ்சா உங்களால ஊரு கட்ட முடியல. மத்தவங்களை பார்த்து ஏன் பொறாம பிடிக்கிறீங்க? உங்க வீட்டு சொத்து பத்துக்கு நாங்க வர மாதிரியே நாங்க வரல. ஏன் எங்க வீட்டுக்கு உங்களுக்காக வந்து இருப்ப? நீங்களே எங்களுக்கு தரீங்க. நீ இந்த மாதிரி ஒழுங்கா அவன் மோரே பாரு. சங்கி போனவங்கள உங்களால முடியல. நானும் சாகுடி பாங்கடி. ஏன்டி எங்களை பார்த்து பாத்துக்கோம் போ. தம்பி கோபால. சொல்லுங்கண்ணா. சண்டை முடிஞ்சிருச்சா? ஏன்னா இல்ல என்ன சண்டை? இல்லண்ணா யாரும் எலிஞ்சு பழம் அரிஞ்சு போட்டுருப்பாங்க எடுத்து. அது சேவன் வச்சுதான் சண்டை பிடிச்சிருக்காங்க அவங்க மட்டும். அப்படியா? நான் தாண்டா வண்டி புதுசா ஒண்ணு வாங்கியிருந்தேன்ல. ஆமா பூஜை பண்றதுக்காக 2 எலுமிச்சை பழத்தை அப்படி நான் தான் அரிஞ்சு தூக்கி போட்டா அது அங்க போயிடுச்சு. ஓ நீங்க அரிஞ்சு போட்டீங்களா? ஏக்கா இவர்தான் அரிஞ்சு போட்டாருங்க. இல்ல